அடுத்தபடியாக நம்மளோட TNCPA ஓட செக்ரட்டரி திரு M ராமகிருஷ்ணன் அவர்களை சில வார்த்தைகள் நம்மளோட TNCPA பத்தி பேசுவதற்காக அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தலோட லெட்ஸ் வெல்கம் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் குட் ஈவினிங் டு ஆல். எல்லாம் ஏதோ ஃபங்க்ஷன்லேயே கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருங்க. நம்ம டே இது, நம்ம கேஷ்யூ டே, நம்ம பர்த்டே மாரி, நம்ம ஃபேமிலி மெம்பர் பர்த்டே மாரி கொஞ்சம் எந்துவாக இருக்கணும் அப்படின்றது உங்கள் ஃபேஸில் எல்லாமே கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் எந்துவாக இருங்க, அவ்வளோதான் நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த விழாவுக்கு இங்கே வருகிறது என்ற அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்த விழா உங்களுக்கு தெரியும், நம்ம TNCPA தான் முன்னெடுத்து கடந்த 5 ஆண்டாக நம்ம பண்ணிட்டுருக்கோம், செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். வருஷம் ஒரு புது ஐடியா வச்சு ப்ரொமோட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட ஐடியா வச்சு இன்றைக்கி இந்தியா முழுக்க கேஷ்யூ ஸ்டேட்டில் எங்கெங்கே ப்ராசஸ் பண்ணுறாங்களோ எல்லாருமே இன்றைக்கி அந்த டேவை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்கவுங்க மண்டலத்துக்கு எப்படி தேவைப்படுதோ அதேமாரி அந்தந்த விழாவை அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த விழாவை செலிப்ரேட் பண்ணுற முக்கிய நம்மளோட பங்கு எதுக்குன்னா, நம்ம இந்த கேஷ்யூஸோட பெனிஃபிட்ஸை நம்ம ப்ரொமோட் பண்ணோம். அதுதான் மெயின் அஜெண்டா, நம்ம இந்த ப்ரோக்ராமோட அஜெண்டா. அதை இல்லாமல் நம்ம ஒரு கெட் டுகெதர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ். எப்படி நம்ம ஸ்கூல் காலேஜுக்கெலாம் போகும்போது ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிவிட்டு ஒன்றா கெட் டுகெதர் ஆகும்ல, அதேமாரி இன்றைக்கி நம்ம லைவாக லீகலாக நம்ம கேஷ்யூ டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இதை செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ இந்த செலிப்ரேட் பண்ணுறதே நம்ம வெறும் ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு ஜாயாக இல்லாமல், அதே சமயத்தில் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, இந்த இண்டஸ்ட்ரியை இன்னும் எப்படி நம்ம மேம்படுத்தி போகலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் நம்மளோட செலிப்ரேஷன். அதில் ஒரு பங்கை நமக்கு பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, நம்ம எல்லாமே இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். முந்திரி கொட்டை நமக்கு பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கே பார்த்திங்கன்னா 4 லட்சம் மெட்ரிக் டன் தேவைப்படுதுன்னா நம்மக்கிட்ட வெறும் 40,000-50,000 மெட்ரிக் டன் தான் தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்குது. பட் அது இதே அளவு கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக பற்றாக்குறை வரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து நம்ம எப்படி மீட் அவுட் பண்ணுறது? நம்ம எதாவது வேறு பிஸ்னஸ்க்கு போக முடியுமா? ஆனால் போக முடியாது. ஆனால் நம்ம இந்த பிஸ்னஸ் தான் செஞ்சாகணும். இப்போ அதை ஒரு முன்னெடுக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வருஷம் நம்ம ஒரு 100 விவசாயியை தேர்ந்தெடுத்து ஒரு விவசாயிக்கும் 5 முந்திரி கன்றுகள் நம்ம கொடுக்குறோம். அதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அப்படியே விட்டுறதா இல்லை, அந்த கண்ணை நடுறதுலேருந்து அது அவங்க பாதுகாப்பு வரைக்கும் அதுக்குன்னு ஒரு 10 விவசாயிக்கு ஒரு 2 கமிட்டி மெம்பரை போட்டு அவங்க எங்கே நடுறாங்க, எந்த லொக்கேஷனில் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க பார்த்துக்கிற மாதிரியும் ஒரு கமிட்டியை போடுறோம். இந்த ஃபங்க்ஷன் முடித்து செய்கிறோம். அதில் எந்த விவசாயிகள் அந்தந்த கண்ணை நல்ல முறையில் வளர்த்துருக்காங்களோ அந்த விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக ஒரு கண்ணுக்கு 1000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கறதா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த அசோசியேஷன் சார்பில். அதை நெக்ஸ்ட்டு கேஷ்யூ டேயில் அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷனோட மெயின் மோட்டிவ். இதுமாரி நம்ம செலிப்ரேட் பண்ணுறதால எப்படி என்ன ஆகுனா, நம்மளோட பற்றாக்குறையை நம்ம வெறும் குறுகிய காலத்தில் அதை அச்சீவ் பண்ணிடலான்றது தான் நம்ம ஒரு சிறிய ஒரு பிளானிங். அதில் இப்போ இந்த வருஷம் 500 கன்று கொடுக்குறத நெக்ஸ்ட் இயர் 500 1000-ஆவோ 2000-ஆவோ ஆக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் உங்கள் இதில் எந்தெந்த விவசாயிகள் எப்படி இருக்காங்களோ அதை மேம்படுத்தி நமக்கு தேவையான ஒரு உற்பத்தி பொருளை நம்மளே ரெடி பண்ணிக்கிறதுக்கு நம்ம தயாராகிடணும். அப்போ தான் நமக்கு ரெடி ஆக முடியும். இது இந்த ஃபங்க்ஷனில் ஒரு முக்கிய அஜெண்டாவாக நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது எப்படி நம்ம கேஷ்யூ டேவை செலிப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி எல்லா ஸ்டேட்டும் ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அதேமாரி இந்த கேஷ்யூ ட்ரீ பிளான்டேஷனும் நம்மளை பார்த்து அவங்கள பின்தொடருவாங்க. நம்ம எப்படி செய்கிறது எப்படி இருக்குமோ அதை வச்சு கண்டிப்பாக பின்தொடருவாங்கன்னு நம்புகிறோம். நம்மளோட பற்றாக்குறையை நம்மளே தீர்த்துக்கலாம். இது ஒரு முன்னோட்டமாக இருக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். எல்லாரும் உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு தேவை. அதை தவிர்த்து இந்த விழாவுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எல்லா ஸ்பான்சரையும் இந்த நேரத்தில் அவங்கள ஒரு கௌரவிக்கிறதுக்காக எல்லாம் எழுந்து நின்று ஒரு கிளாப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்கும் நான் நம்புகிறேன். எல்லோரும் எழுந்து நின்று இப்போ நமக்கு ஸ்பான்சர் பண்ண எல்லாருக்குமே ஒரு மரியாதை செலுத்த விதமாக கேட்டுக்கிறேன்.
நன்றி. இதில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அப்படா வந்து நமக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்படாவோட சேர்மனுக்கு வந்து நம்ம தான் டிஎன்சிபி மூலிமா தான் நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தோம். நமக்கு என்னென்ன தேவைகள், நம்மளோட மிஷினரிக்கு சப்சிடி வேணுன்றது, அதை வந்து லாஸ்ட்டு ஐக்காவோட ஃபங்க்ஷனில் நம்ம சேர்மன் சாரே வந்து அனௌன்ஸ் பண்ணார். அதில் நான் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதை மட்டும் இல்லாமல் இந்த டேயில் நம்ம அப்படாலேருந்து நமக்காக ஸ்பான்சர் 2 lakhs நம்ம கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் இதேமாரி நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு செலிப்ரேட் பண்ணி நம்மளோட முந்திரித்தோட பெனிஃபிட்ஸ் as well as நம்ம ஊருக்கும் பெருமை சேர்க்கணும். அதால் நம்மளும் பெருமை அடையணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.